மக்களே, சோகமான விஷயம். நிறைய பேர் உயிரிழந்திருக்கிறதா தகவல் வந்துட்டு இருக்குது. நானுமே பார்த்தீங்கன்னா, காலையிலிருந்து டிவிகே தமிழக வெற்றி கழகம் திரு விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் பார்த்தீங்கன்னா, நாமக்கல்ல நடக்குது. நாமக்கல் முடிச்சுட்டு அப்படியே கரூர் வராரு. நாமக்கல்ல நடக்கும்போதே நான் போஸ்ட் போடுறேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, அங்கேயே கடல் அலை போல மக்கள் இருக்கிறாங்க. ஸ்டாம்பேஜ் உங்களுக்கு கூட்ட நெரிசல் ஆச்சு அப்படின்னா, கண்டிப்பாக உயிரிழப்பு தடுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஸ்டாம்பேஜ். ஆனால் பார்த்தீங்கன்னா, கரூரில் வரும்போதே பார்த்தீங்கன்னா, ரொம்ப கிளியராகவே தெரியுது. ஏன்னா, மக்களோட அலை அந்த அளவுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கள கூப்பிட்டு போகிறாங்க. பைக்கில் பசங்களை ஃப்ரண்ட்டில் வச்சுக்கிட்டு அப்படியே ஃபோனை வச்சு இப்போ வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படியே போயிட்டுருக்குறாங்க. கொஞ்சம் கூட அந்த உயிர் மேலே என்னடா பசங்க இருக்குதே, நாளைக்கு போனால் என்ன ஆகும், ஏதாகும் அப்படின்னு சிந்திக்கிறாங்களா இல்லையான்னு ஒன்றுமே புரியல. போயிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ கரூரில் நடந்த நைட் தான் நடந்தது. அதில் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு சிலர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்ற தகவல்லாம் வந்துட்டு இருக்குது. உண்மையிலே மனசு கஷ்டமாக இருந்தது. எதுவாக இருந்தாலும் வீட்டிலேயே உட்காந்து பார்க்கக்கூடிய விஷயத்த எதுக்கு அங்கே போயிட்டு கூட்ட நெரிசலில் சிக்கி வாழ்க்கையில் நம்மளுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பண்ணுறதுக்கு. நம்மளுக்கு குழந்தை இருக்காங்க, புள்ள குட்டி இருக்காங்க. ஸோ இதை விட்டுட்டு இங்கே போயிட்டு மாட்டி உயிரிழந்த இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. தயவு செஞ்சு அடுத்த வாட்டி இந்த மாதிரி நடக்கும்போது தமிழக அரசாங்கமும் குறுகிய இடத்துல இந்த மாதிரி கூட்ட நெரிசலில் வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சும் கொடுத்தாங்களா என்ன ஏதுன்னு தெரியல. நல்ல பெரிய பெரிய மைதானங்களாக கொடுத்துருந்தா கூட அழகாக வண்டி நின்று அழகாக மக்கள் பார்த்துட்டு போயினே இருக்க போகிறாங்க. குறுகிய இடங்களாக கொடுக்கறதுனால இந்த மாதிரியான ஸ்டாம்பேஜ்ன்றது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. கண்டிப்பாக தமிழக அரசாங்கமும் விஜயனுடைய அந்த ஒரு கட்சியும் பார்த்திங்கன்னா பொறுப்பேற்று அடுத்த மீட்டிங்கில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய மைதானமாக எடுத்து கூட அவங்களுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க அப்படின்னா பல பேரோட உயிரிழப்புகள் தடுக்கப்படும் அப்படின்றது என்னோட தாழ்மையான கருத்து. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத தவறாமல் கருத்துரை பகுதியில் பதிவு பண்ணுங்கள்.